கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் தவிசாளராக செயற்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னராசா லோகேஸ்வரன் கடந்த நவம்பர் மாதம் தவிசாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருந்தார். தவிசாளர் பதவி வெற்றிடமான நிலையில் கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் கூட்டம் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ் சுதர்ஷன் தலைமையில் இன்று நடைபெற்றது. 21 உறுப்பினர்கள் கொண்ட சபையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் 7 உறுப்பினர்களும், தேசிய மக்கள் சக்தி சார்பில் 5 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் 4 உறுப்பினர்களும், ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் 2 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் சுயேட்சை குழுவிலிருந்து தலா ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தவிசாளர் தெரிவினை ரகசிய முறையிலா அல்லது பகிரங்கமாக முன்னெடுப்பதா என்பதற்கான வாக்கெடுப்பு இன்று முன்னெடுக்கப்பட்டது. ரகசிய முறையில் தவிசாளரை தெரிவு செய்வதற்கு 13 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்திருந்தனர். இதன் பிரகாரம் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மிகேஸ் பிள்ளை ஜான்சன் மோகனராஜா, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் தும்பை பிள்ளை போல்ராஜ், தேசிய மக்கள் சக்தி சார்பில் இமக்குலேட்டா புஷ்பானந்தன் ஆகியோரின் பெயர்கள் தவிசாளரின் பெயருக்கு பரிந்துரைக்கப்பட்டன. இதன்போது இமக்குலேட்டா புஷ்பானந்தன் 10 வாக்குகளை பெற்றதுடன் தொம்பை பிள்ளை போல்ராஜ் 6 வாக்குகளை பெற்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முன்மொழியப்பட்ட ஜான்சன் மோகனராஜா 5 வாக்குகளை பெற்றார். எவரும் பெரும்பான்மை பெறாத நிலையில் 2ஆம் கட்ட ரகசிய வாக்களிப்பை நடத்த தீர்மானிக்கப்பட்டது. குறைந்த வாக்கினை பெற்று இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் இன்றி 2ஆம் தடவையாக இமக்குலேட்டா புஷ்பானந்தன், தொம்பை பிள்ளை பவுல்ராஜ் ஆகியோருக்கிடையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன்போது இமக்குலேட்டா புஷ்பானந்தன் 14 வாக்குகளை பெற்றதுடன் தொம்பை பிள்ளை பவுல்ராஜ் 7 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். இதன் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி இமக்குலேட்டா புஷ்பானந்தன் கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். அனைத்து மக்களது முன்மொழிவுகளை மேற்று சபையை ஒழுங்காக நடத்துவோம். மத்திய அரசாங்கத்தில் அரசின் முழு ஒத்துழைப்பையும் பெற்று கரைத்துறைப்பற்றை பிரதேச சபை எல்லை பரப்பை அபிவிருத்தி செய்வதில் முழுமூச்சாக நாம் இருப்போம். பாமர மக்களை முன்னேற்றுவதுதான் எங்களுடைய முழுமூச்சாக இருக்கும். ஆனபடியால் நாம் ஜனாதிபதியின் ஒத்துழைப்புடன் நமது கரைத்துறைப்பற்றை ஒரு நல்லொரு நகரமாக மாற்றுவதில் முன்னெடுத்து தெரிவோம்.